2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர்களால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்களால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுடைய பள்ளத்தாக்கை தண்ணீரினால் நிரப்பும் பொழுது நீங்கள் அந்த தண்ணீரை குடித்து, உங்களுடையவைகள் அந்த தண்ணீரை குடித்து முதலாவதாக நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த தண்ணீரை குடித்து நீங்கள் விருட்சங்களைப் போல உயர்வீர்கள், மேன்மையடைவீர்கள், கனமடைவீர்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு இதை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுக்கிறார், எந்த சூழலில் கொடுக்கிறார் அப்படிங்கிறத முதலாவதாக நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம் என்றால், நமக்கு ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும். நம்ம விசுவாசித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை அது ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். ஆமென். கைகள் ஒரு தலையிலே சொல்லமா? அல்லேலூயா. யோசபாத் ராஜா யூதயா தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். யோராம் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் மோவாப் ராஜா, மேசா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மோவாப் ராஜா யோராம் ராஜாவினுடைய அப்பா ஆகாப் ராஜா இருக்கும் பொழுது அவன் ஆடுகள் பெருத்தவன், நிறைய ஆடுகளை வரி கொடுப்பான். ஆனால் ஆகாப் மரித்த பின்பு இந்த மோவாபியா ராஜா கொடுக்க மாட்டேன்னு கலகம் பண்ணான். அப்போ இந்த யோராம் அவன் கூட போய் யுத்தம் பண்ண கிளம்பி போகிறான். அப்போ போகும்பொழுது யோசபாத் ராஜாவை யுத்தத்துக்கு வருகிறீரா அப்படின்னு கேட்குறான். உடனே நீர் தான் நான் தான் நீர், உம்முடையது என்னுடையது, என்னுடையது உம்முடையதுன்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு போகிறான். போகிற வழியில் ஏதோம் ராஜாவையும் சேர்த்து கொள்கிறார்கள். 3 தேச ராஜாக்களும் இராணுவங்களும் வனாந்தர வழியாக மோவாப் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ண போகிறாங்க. ஆனால் வனாந்தரத்தில் 7 நாட்கள் சுற்றி திரிகிறாங்க, தண்ணி இல்லை. என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். தண்ணி இல்லை. உடனே அவங்க யுத்தத்துக்கு போகிறோமோ இல்லையோ, நாமும் நம்முடைய படைகளும் மரித்து போய்விடக்கூடாது, அதனால் தண்ணிக்கு ஏதாவது ஒரு வழி திறக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசி கொண்டிருக்கையில் யோசபாத் ராஜா கேட்குறாரு, இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த 3 ராஜாக்களும் அவரை தேடி போகிறாங்க. அங்கே எலிசா தீர்க்கதரிசி ஒரு வாத்தியக்காரனை அழைப்பித்து வாத்தியம் வாசிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே ஒரு வாத்தியக்காரனை அழைப்பிக்கிறாங்க. அவன் வாத்தியம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அந்த எலிசா தீர்க்கதரிசின் மேலே இறங்கின உடனே அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்க, இந்த வனாந்தரம் முழுவதும் இந்த பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்க,
நீங்கள் வாய்க்கால்களை வெட்டும் பொழுது நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர்களால் நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடித்து பிழைப்பீர்கள் என்கிற வார்த்தையை சொல்கிறாரு. உடனே வாய்க்கால்களை வெட்டுறாங்க, தண்ணீர் வருகிறது. நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வார். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகள்லாம் வேற. ஒரே கல்ல 2 மாங்காய் ஆண்டவர் அடிச்சு கொடுப்பார். ஆமென். ஏன் காற்று வீசாது, மழை பெய்யாது, ஆனால் தண்ணீர் வரும்னு சொன்னாரு, வாய்க்காலை வெட்ட சொன்னாரு. இவங்க போனது யுத்தத்துக்கு. அந்த மோவாப் ராஜாவின் மேலே இவங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் தரணும்ல. அந்த ஜெயத்தை இவங்க சுதந்திரித்துக் கொள்வதற்குத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். நீ வாய்க்காலை மட்டும் வெட்டப்பா, நான் தண்ணீர்னால இந்த பள்ளத்தாக்க நிரப்புறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் மம்பட்டியை எடுத்துட்டு அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீர் வருவதற்கான வாய்க்கால்களை வெட்டுறாங்க. ஏதம் தேசம் வழியாக தண்ணீர் வந்து அந்த பள்ளத்தாக்கை நிரப்புகிறது. ஒரு காரியம் நடக்கிறது. காலையில் எழுந்தவுடன் மோவாப் ராஜா அவன் தேசத்தில் இருக்கிற யுத்தத்துக்கு தயாராக இருக்கிற மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த தேசத்தின் எல்லையில் வந்து நிற்கிறான் யுத்தம் பண்ணுறதுக்கு. அப்போ வனாந்திரத்தை அந்த பள்ளத்தாக்கை அவன் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்கில் தண்ணி இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அப்போ இப்போ தண்ணீர் வந்தது அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மேலே சூரியன் உதயமாகுது. அப்படி சூரியன் உதயமாகும் பொழுது இந்த ராஜா தூரத்துலேருந்து பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே தண்ணி இருந்தது தெரியாது, இப்போ தண்ணி வந்ததும் தெரியாது. அப்போ அவனாக யோசிச்சுக்கிறான், அந்த 3 இராணுவங்களும் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டு அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ரத்தத்தினால் நிறைஞ்சிருக்கிறது. அந்த ரத்தம் தான் நம்ம கண்களுக்கு இப்படி தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னேறி வாரான். அந்த நேரத்தில் அந்த 3 ராஜாக்களும் அவனோடு யுத்தம் பண்ணி அவங்கள முறியடித்து ஜெயம் எடுப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் அடையாளங்கள் இல்லாமல் அறிகுறி இல்லாமல் நம்முடைய பள்ளத்தாக்க தண்ணீர்னால நிரப்புகிறவர். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க காற்றை தேடுவீங்க, நீங்க மழையை தேடுவீங்க, ஆனால் கர்த்தர் உங்க பள்ளத்தாக்க நிரப்பி இருப்பாரு, தண்ணீரினாலே நிரப்பி இருப்பாரு. அதை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரு. நிச்சயமாக உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரப்பப்படும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். உங்கள் சத்துருக்களின் மீது வெற்றியை தருவார். அந்த வெற்றியை தருவதற்குத்தான் கர்த்தர் அடையாளம் இல்லாம அறிகுறி இல்லாம பள்ளத்தாக்க தண்ணீர்களினாலே நிரப்ப போகிறார் ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்க பள்ளத்தாக்கை தண்ணீர்களினாலே நிரப்ப போகிறாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க அலைந்த நாட்கள் முடிந்து போயிருச்சு. நீங்க 7 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் அலைஞ்சிங்க. நீங்க 7 நாட்களாக அந்த வனாந்தரத்தில் தண்ணீரை தேடி சுற்றி சுற்றி திரிஞ்சிங்க. ஆனால் உங்க அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், உங்க அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவன் அடையாளம் இல்லாம அறிகுறி இல்லாம அற்புதத்தை உங்களுக்கு கட்டளையிட போகிறாரு. நீங்க அடையாளத்தை பார்க்க மாட்டீங்க, நீங்க அறிகுறியை பார்க்க மாட்டீங்க, நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கை தட்டி தேங்க்யூ லார்ட் அப்படி சொல்லுங்க. ஓலா பாலா 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 பா ஓலா பாலா பா ஷபலா பாலா பாலா பா. நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர்களால் நிரப்பப்படும் என்று சொல்லுவதற்கு முதலாவது காரணம், அடையாளம் இல்லாமல் நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அடையாளத்தை பார்க்க மாட்டீர்கள், தேவனுடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள்.
அடுத்தபடி ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாய் நடத்துகிற தேவன். நீங்க நினைப்பீங்க மற்றவங்களை பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது, மற்றவங்களை பார்த்து பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் நம்மளை வித்தியாசமாக படைச்சார். மற்றவங்கள மாதிரி நடத்த மாட்டார். உங்களுக்குன்னு ஸ்பெஷல் வழியில், உங்களுக்குன்னு ஒரு விசேஷ வழியில் தேவன் உங்களை நடத்துவார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களை ஒரு வித்தியாசமாக, உங்களை ஒரு விசேஷமாக தேவன் உங்களை நடத்துவார். எல்லாரையும் போல அல்ல, உங்களை வித்தியாசமாக தேவன் நடத்துவார். நம்மளை வித்தியாசமாக தான் நான் படைச்சிருக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளை, ஆனால் தகப்பனுக்கு ஒரு குரல், பிள்ளைக்கு ஒரு குரல். கவனிச்சு பார்த்துருக்குறீங்களா? தகப்பனை பேசும்பொழுது நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம், பிள்ளை பேசும்பொழுது நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம், ஃபோனில் பேசும்போது கூட நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஒரு தகப்பன் பிள்ளை, ஆனால் ஆண்டவர் எவ்வளோ வித்தியாசமாக படைச்சிருக்கிறார் பாருங்களேன். ரேகையில் வித்தியாசம், சரீரத்தில் வித்தியாசம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாகவே படைத்த தேவன் நம்மளை வித்தியாசமாகவே நடத்துவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். தேவன் உங்களை வித்தியாசமாக நடத்துவார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லா கை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதாவது அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இது தேவனுக்கு அற்ப காரியம் என்று. நமக்கு முடியாது. நமக்கு தண்ணீர் நிரம்பணும்னா, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும் தம்பி, நமக்கு மழை பெய்யணும்னா மேகம் வரணும், காற்றடிக்கணும், அதுக்கு பிறகுதான் தண்ணீர் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய மழை பெய்யணும், அப்பொழுதுதான் தண்ணீரால் நிரம்பும் பள்ளத்தாக்கு. இது நமக்கு பெரிய காரியம், ஆனால் தேவனுக்கு இது அற்ப காரியம். தேவனுக்கு இது சாதாரணமான காரியம். அடையாளம் இல்லாம, அறிகுறி இல்லாமலே தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அது அவருக்கு பெரிய காரியம் அல்ல, அது அவருக்கு அற்ப காரியம். ஆமென். கை ஊத்தலையா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்க அடையாளத்தை தேடாதீங்க, நீங்க அறிகுறிகளை தேடாதீங்க. ஆண்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவது அவருக்கு அற்பமான காரியம். அடையாளங்கள் இல்லாமலே, அறிகுறி இல்லாமலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப முடியும், நம்முடைய பள்ளத்தாக்க நிரப்ப முடியும். நம்முடைய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் கொடுக்க முடியும், நமக்கும் தண்ணீர் கொடுக்க முடியும், நம்மளை பிழைக்க வைக்க முடியும், நம்மளை வாழ வைக்க முடியும். நம்முடைய பள்ளத்தாக்கை தண்ணீர்களினாலே நிரப்பு, நம்மளை வாழ வைக்க முடியும். நம்மளை வாழ வைப்பது மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் மூலமாக நம்மளை உயர வைக்க முடியும், விருட்சங்கள் போல உயர வைக்க முடியும், நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். நம்முடைய தேவனுக்கு இது பெரிய காரியம் அல்ல, நம்முடைய தேவனுக்கு இது அற்ப காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா, இது உங்களுக்கு அற்ப காரியம். என் வாழ்க்கையை உயர்த்துவது, என்னை பிழைக்க வைப்பது உமக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். நமக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைப்பது நமக்கு ஒரு பெரிய காரியம். ஆனால் தேவன் உங்களுக்கு தருவது அவருக்கு அற்ப காரியம். உங்களுக்கு ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம் கிடைப்பது அது உங்களுக்கு பெரிய காரியம். அதனால தான் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறார்கள். ஒரு திருமண காரியம் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம், ஆனால் தேவனுக்கு அது அற்ப காரியம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகளை கொடுத்து 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 பள்ளத்தாக்கை தண்ணீராலே நிரப்பி கொண்டிருக்கிறாரு. அந்த தேவன் இன்றைய காலத்தில், இன்றைய நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கையையும் நான் தண்ணீரினால் நிரப்புவது எனக்கு அற்ப காரியம், உனக்கு அது பெரிய காரியம், எனக்கு அற்ப காரியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட போகிறது. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, தண்ணீரால் நிரப்பப்பட போகிறது. உங்கள் கடன் மாற போகிறது. உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரப்போகிறது. உங்கள் வியாதி மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரப்போகிறது. மரண ஆவிகள் ஓட போகிறது. வியாதி பலவீனங்கள் ஓட போகிறது. உயிர் பிழைக்கிற ஜீவன் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய தண்ணீரை நமக்கு கொடுத்து, அதுவும் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்து நம்மளை வாழ வைக்க போகிறார். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக ஆறும் போதகரே, ஜீவ தண்ணீரே. நல்ல கை தட்டி பாடுவோமா? வறுமையா போதகரே, வற்றாத ஜீவநதியாக, வற்றாத ஜீவநதியாக. பின்னாடி உள்ளவங்க பாடுங்க, ஜீவ தண்ணீரே. ஆண்டவர் இப்பொழுது அந்த தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ரகசியம் மற்றவங்களுக்கு தெரியாமலே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களினால நம்மளை நிரப்புவார். மேகம் வந்துச்சுன்னா, காற்றடிச்சிச்சுன்னா, மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மோவாபிய ராஜாவுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு தேவன் காற்று அடிக்க விடலை, மழையும் பெய்ய விடலை, ஆனா தண்ணீரை மட்டும் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி தான், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட பின்புதான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது வேற யாருக்கும் சொல்லாம நம்ம இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழிய பண்ணுவாரு. நம்பினீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பக்கத்து வீட்டுக்கு தெரியாமலே உன் பாத்திரங்களை தேவன் நிரப்புவாரு. உன் களஞ்சியங்களை தேவன் நிரப்புவாரு. ஆமென். அவரால் அப்படி நம்மளை நிரப்ப முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்றார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எத்தனையோ நாட்கள் நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய். என் பாத்திரம் நிரம்பாதா? என் வாழ்க்கை நிரம்பாதா? என் குடும்பம் சிறக்காதா? செழிப்படையாதா? வறுமைகளும் தரித்திரங்களும் கடன்களும் கஷ்டங்களும் எங்களை விட்டு போகாதா? இந்த வெறுமை மாறாதா? இந்த வனாந்தரம் மாறாதா? அப்படியெல்லாம் சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீங்களே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன் பாத்திரம் தண்ணீராலே நிரப்பப்படும், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரினாலே நிரப்பப்படும். ஏதேன் தேசம் வழியாய் தண்ணீர் வந்தது போல உனக்குன்னு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அது அவருடைய வழி. அந்த வழியிலிருந்து உன் வீட்டுக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் எதிர்காலத்துக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு தண்ணீர் வரும். நீ, உன் ஆடு மாடுகளும் உன் பிள்ளைகளும் அதை குடித்து வாழ்வீர்கள், வளர்வீர்கள். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நல்ல தலைக்கு மேல கை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிறைந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற இந்த தண்ணீருக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நான் சொல்றத நம்புறீங்களா? இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தின் மூலமா கொடுத்தார். ஒரு நாள் 3 மணி இருக்கும், நான் எழுந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். என் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டேன், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். பிறகு நான் படுத்துட்டேன். ஆனால் படுத்த பின்பு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நம்ம சபையில் இப்படி நடுவில் வந்து நின்று எல்லாரையும் பார்த்து இந்த வசனத்தை சொல்கிறேன்.
உங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்க. நீங்கள் காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர்களால் நிரப்பப்படும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த மாதிரி ஒரு காட்சியை காண்பித்தார். அந்த வசனத்தை தான் இன்றைக்கி உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். எதை குறித்தும் கலங்காதீங்க. பிள்ளைகளுக்கு என் வாழ்க்கை உயர்வதற்கு ஒரு அடையாளம் இல்லையே, ஒரு அறிகுறி இல்லையே. திடீர்னு அற்புதம் நடக்கும். நீ அடையாளத்தையும் பார்க்க மாட்ட, அறிகுறியும் பார்க்க மாட்ட, ஆனால் அற்புதத்தை மட்டும் பார்ப்ப. ஆமென். நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியும். அது அவருக்கு அற்ப காரியம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். யாருடைய பள்ளத்தாக்கை ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புவார் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் வேகமாய் சொல்லும்படி விரும்புகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சந்தோஷமாக இருங்க. உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரினாலே நிரப்பப்படும். முதலாவதாக வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். அல்லேலூயா. யாருடைய பள்ளத்தாக்கை தண்ணீராலே தேவன் நிரப்புவார்? உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் உங்களுடைய பள்ளத்தாக்கு, உங்களுடைய வனாந்தர வாழ்க்கை தண்ணீரினாலே நிரப்பப்படாமல் இருக்கலாம். அதற்கு தேவன் இன்றைக்கு காரணத்தை வெளிப்படுத்துகிறார். இனி வரும் நாட்களிலே என்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நற்செய்தியை சொல்லுகிறார். உங்கள் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஆனால் நீங்கள் உங்களை கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பிக்கொள்ள வேண்டும். நீங்க ராஜாவா இருக்கலாம், நீங்கள் அதிகாரத்திலே இருக்கலாம், உங்களுக்கு இராணுவம் பலங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஆஸ்திகள் இருக்கலாம். அதையெல்லாம் நீங்க மனதிலே வைத்திருப்பீர்கள் என்றால், அவைகளினாலே உங்களுடைய மனதை நீங்கள் நிரப்பியிருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படாது. அதெல்லாம் இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களை நிரப்புவதற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் நம்முடைய பள்ளத்தாக்கு நிரப்பப்படுவதற்கு வழி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய பள்ளத்தாக்கு நிரப்பப்படுவதற்கு வழி காண்பிக்கும். கர்த்தருடைய வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருவதற்கு வழி காமிக்கும். வறுமைகளையும் தரித்திரங்களையும் கடன்களையும் கஷ்டங்களையும் மாற்றிக்கொண்டு ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வழி காமிக்கும். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சாதாரணமா பார்க்காம, அற்பமா பார்க்காம, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்காம, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு
நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தேடி 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 பைபிள் எடுத்து வாசிங்களேன். உங்க வாழ்க்கை நிரப்பப்படுவதற்கான வழியை அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், அந்த வார்த்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், நீங்க அதிகாரத்தில் இருந்தாலும், நீங்க ராஜாக்களாகவே இருந்தாலும், உங்க கூட நிறைய ராஜாக்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் நீ பிழைப்பதற்கு வழி காண்பிக்காது. நீ 7 நாள் சுற்றி திரிந்த அது மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீ தேடி வரும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவதற்கு உன்னுடைய மனதை நீ தாழ்த்தும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவதற்கு உன் இருதயத்தை நீ திறக்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படுவதற்கு வழியை உனக்கு காண்பிக்கும் கர்த்தர் சொல்லுகிறாரு. நல்லா கையை தட்டி கொஞ்சம் அந்நிய பாஷையில் பேசுங்களேன் வாலிப பிள்ளைகளெல்லாம். கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்க. கர்த்தருடைய வார்த்தையினால உங்களை நிரப்புங்க. உங்க மைண்டை, உங்க இருதயத்தை நிரப்புங்க. வேத வசனத்தை படிங்க, வேத வசனத்தை கேட்க வாங்க. இந்த 3 ராஜாக்களும் அவங்களுடைய இராணுவமும் சாகாம இந்த ராஜாக்கள் காப்பாத்திட்டாங்க. கௌரவம் பார்த்துக்கிட்டு, பிரதர் நான் இஸ்ரவேலின் ராஜா, நான் யூத ராஜா, நான் ஏதேமின் ராஜா, என்கிட்ட இராணுவமெல்லாம் இருக்குது, நான் ராஜ வஸ்திரத்தை உடுத்திருக்கிறேன், நான் போய் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த அந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவினிடத்தில் போவேனா? ஒருவேளை அவனை நான் கூப்பிடுவேன், நான்லாம் போக மாட்டேன், நான் கவர்னர் பரம்பரை அப்படியெல்லாம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சிஸ்டர் செத்து போயிருப்பாங்க, தண்ணி இல்லாமல் செத்து போயிருப்பாங்க. தான் மட்டும் ஜாகிரதம் இல்லாமல் தன்னுடைய இராணுவத்தையும் ஜாவிடிச்சிருப்பானுங்க. ஆனால் அந்த ராஜாக்கள், அதில் யோசபாத் ராஜா சூப்பர் ராஜா, கர்த்தருக்கு பயப்படுகிற ராஜா, கர்த்தரை நோக்கி பார்க்கிற ராஜா, கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிற ராஜா. அந்த ராஜா அவங்க கூட போனதுனால எலிசா தீர்க்கதரிசி ஒரு வாத்தியக்காரனை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அவன் வாத்தியை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர் மேலே வந்து, வாய்க்காலை வெட்டுங்க, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர்களால் நிரப்பப்படும்ங்கிற ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. அதே மாதிரி செய்கிறாங்க. தண்ணீர் வந்தது, இராணுவமும் பிழைத்தது, வெற்றியும் அவங்களுக்கு கிடைத்தது. ஒரே கல்லில் 2 மாங்காயை அடித்து கொண்டார்கள். ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம். கர்த்தருடைய வசனம் பிரதர், நீங்க கையில வச்சிருக்கிற அந்த கர்த்தருடைய வசனம், இன்னைக்கு நான் உங்க இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கர்த்தருடைய வசனம், வேதபாட கூட்டத்தின் மூலமா உங்களோடு கூட பேசுகிற இந்த கர்த்தருடைய வசனம் நம்ம பள்ளத்தாக்க நிரப்புவதற்கு நமக்கு வழி காமிக்கும். அதுல ஆலோசனை வரும். நீங்க கீழ் படிஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில வெறுமை, வனாந்தரம், பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பிரும். வசனத்தை அற்பமா நினைக்காதீங்க. ஆமென். 1வது சங்கீதத்தில் ஆலோசனை சொல்லியிருக்கிறதா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறது? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். உனக்கு மேல இருந்து வராது, சைடுல இருந்து வராது, கர்த்தர் உன் காலுக்கடியிலே தண்ணியை விடுவார். உனக்கு மேல இருந்து வராது, உனக்கு சைடுல இருந்து காத்தா வராது, உன் கால்களுக்கு கீழே தண்ணீர் போய்கிட்டே இருக்கும். நீ இலையுதராது மரத்தை போல இருப்ப. காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிறாயே, கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிறாயே, ஆண்டவர் உன்னை நிரப்புவார். ஆனால் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அந்த ராஜாக்களை போல நீங்கள்லாம் ராஜாக்களாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான் போல, டவுசரை கிழிச்சிருவீங்க. ஆமென்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சு போட்டுருவீங்க. போடா, நீயாவது உன் கர்த்தருடைய வார்த்தையாவது. நாங்கள்லாம் ராஜாக்கள், நாங்கள்லாம் கவர்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 3 ராஜாக்கள் கௌரவம் பார்க்கல. வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தைக்குள்ள தான் நமக்கு வழி இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள தான் நம்முடைய எதிர்காலம் இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ள தான் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள தான் நம்முடைய லைஃப் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த ராஜாக்குள்ளுக்குள்ள இருந்தது மாதிரி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களையும் அது ராஜாக்களாய் மாத்திரும். பிள்ளைகளை வேதத்தை படிக்க சொல்லுவீங்க, பிள்ளைகளை வேத பாட கூட்டத்துக்கு அனுப்புவீங்க, ஆண்டவருடைய பாதத்திற்கு அனுப்புவீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வர வைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அற்பமானதாகவும் சாதாரணமாகவும் தெரியும். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மக்களை பார்க்க முடியலை. இந்த சாதாரணமான இந்த பிள்ளைகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை குறித்து அற்பமாக தெரியும். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், அதனால நமக்கு என்ன லாபம், அப்படித்தான் நினைப்பாங்க. அப்படித்தானே மற்றதின் மூலமாக நமக்கு பிரயோஜனம் இருக்கும், மற்றது மூலமாக நமக்கு பலன் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினால நமக்கு என்ன லாபம் இருக்கும், நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும், அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வாழ்வதற்கு வழி திறந்து கொடுத்ததே கர்த்தருடைய வார்த்தை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். நமக்கு வாழ்வு தரக்கூடிய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு சவாலை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். உன் கடன் அடைக்கப்படணுமா, உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மாறணுமா, உனக்கு கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் வேணுமா, உனக்கு ஒரு வீடு வேணுமா, உன் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா, நீ இன்னையிலிருந்து பரிசுத்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பி. ஆதியாகமத்திலிருந்து தொடங்கு. வெளிப்படுத்தின விசேஷம் நீ முடிக்கிறதுக்குள்ள உனக்கு அற்புதம் நடக்கலைன்னா என்னிடத்துல வந்து கேளு. பாருங்களேன், ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா விசுவாசம் இருந்தால் தானே. நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி சவாலாக சொல்கிறேன். இன்னைக்கு பைபிளை நீ படி. நீ வெளிப்படுத்தின விசேஷம் வர்றதுக்குள்ள உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை தேவன் கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆனால் உன்னால் முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் கவர்ச்சிகளின் ஆண்டவர் கிடையாது. நீ சினிமா பார்க்கறது மாதிரியெல்லாம் நம்ம ஆண்டவர் கிடையாது. நீ செல்போனில் பல காரியங்களை பார்க்க மாதிரியெல்லாம் ஆண்டவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் சோதம் குமாரா பட்டணம் கிடையாது. அவர் உன்னை கவர்ந்தெல்லாம் இழுக்க மாட்டார். ஸ்வீட் கடையில் இருக்கிற மாதிரி, சிக்கன் கடையில் இருக்கிற மாதிரி, கலர் பொடியை போட்டு ரோட்டில் போய் கொண்டிருக்கிற உன்னை இழுக்கிற மாதிரியெல்லாம் ஆண்டவர் இழுக்க மாட்டார். அவருடைய வசனத்தை நீ படிக்கிறதே உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்குள்ள மூடி வச்சுட்டு போகலாம் போல தான் தோணும். ஆனால் அது ஒன்றை கவராது, அது ஒன்றை இழுக்காது. ஆனால் நீ அதை பிடிச்சுக்கிறணும். ஏன்னா வெளியில் அது ஒன்றும் இல்லாதது மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள அதுக்குள்ள ஜீவன் இருக்கும், உள்ள அதுக்குள்ள செழிப்பு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த சாத்தானுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் பாருங்களேன். இப்போல்லாம் பாருங்கள், நிறைய டீ கடைகள். அந்த காலத்துலலாம் டீ கடைகள் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்துலலாம் டீ கடைகள் வேறு மாதிரிகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க. அப்படித்தான் ஒரு கடையில் புதுசாக ஆரம்பித்த ஒரு கடையில் டீ குடிக்க போனேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கடை நல்லா இருந்துச்சு. சரி, நல்லா இருக்குமே டீ அப்படின்னு போய் பார்த்தா, டீ சாப்பிட்டோம், வடை வாங்கி சாப்பிட்டோம்.
அந்த வடை பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு, சாப்பிடவே முடியலை. அதுக்கு பிறகு அந்த கடையை திரும்பி பார்க்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அந்த மடத்துப்பட்டியில் ஒரு கடை, அல்லேலூயா. அந்த வடை என்ன வடை தெரியுமா? வயிறெரியும் வடை. அந்த வடையை சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறு எரியும். அது என்ன வடை தெரியுமா? இஞ்சி வடை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படித்தான் நம்மெல்லாம் முகத்தோற்றத்தை பார்த்து வெளித்தோற்றத்தை பார்த்து தான் ஏமாந்து போகிற ஆட்கள். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. வெளியில் பார்த்தா கருப்பாக தான் தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தா ஜீவன் இருக்கும், உள்ளே பார்த்தா வாழ்வு இருக்கும், உள்ளே பார்த்தா லைஃப் இருக்கும். இது கவர்ச்சிகளை காமிச்சு உன்னை ஏமாத்துகிற வார்த்தை அல்ல, இது ஜீவன் உள்ள வார்த்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உன்னை வளர வைக்கும், இந்த வார்த்தை உன்னை கேதுரு விருட்சங்களை போல, நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தை போல உன்னை அழகாக மாற்றும், எதிர்காலத்தை அழகாக மாற்றும். இந்த வசனத்தை மட்டும் நீ பிடித்துக்கொள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாளே, கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிற நீங்கள், பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறாரு. இந்த வேத வசனம் ஒன்ன பிடிக்காது, ஆனா இந்த வேத வசனத்தை நீ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அவனுடைய வாழ்க்கை மலரும், நிச்சயமா அவனுடைய வாழ்க்கை தண்ணீர்னால நிரப்பப்படும். இந்த வார்த்தையை தேடி வருவதற்கு உங்களுக்கு தாழ்மை வேண்டும். என்ன வேண்டும்? தாழ்மை வேண்டும், விசுவாசம் வேண்டும். உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் மண்டைக்குள்ள போட்டிங்கன்னா இந்த வார்த்தையை தேடி வர முடியாது. ஆனால் உங்களிடத்தில் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை உங்கள் மனசில் வச்சு, அவர் செய்த நன்மைகளை மனசில் வச்சு, இவ்வளவு தூரம் நம்மளை கர்த்தர் உயர்த்திருக்கிறாருன்னா அது ஆண்டவருடைய கிருபை தான் அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா வார்த்தையை தேடி வருவீங்க. இந்த வசனம் கேட்க கேட்க உனக்கு வாழ்வு தான். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு எலிஷா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாய்க்கால வெட்டு மகளே, வாய்க்கால வெட்டு சகோதரர்களே, வாய்க்கால வெட்டுங்கள் சகோதரிகளே, பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர்களால் நிரப்பப்படும். ஆமென். உன் வேலையை மாத்து. நீ அலைஞ்சது போதும், தண்ணீரை தேடினது போதும். எங்கே கிடங்கா தெரிகிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்து ஏமாந்தது போதும். காணல் நீர்களை பார்த்து, அதாவது கவர்ந்து இழுக்கிற நீர்களை பார்த்து ஏமாந்தது போதும். தூரத்தில் பார்க்கும் பொழுது தண்ணி மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது தண்ணி இல்லாமல் போயிருக்கும். வனாந்தரத்தில் அப்படித்தான் தண்ணியை தேடி அலைஞ்சிருப்பாங்க. உன் வாழ்க்கையிலையும் எத்தனையோ முறை எதையோ நம்பி 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 ஏமாந்து போய் நிற்கிற. இதன் மூலமா கடன் அடைச்சிடலாம் அப்படியெல்லாம் நம்பி ஏமாந்து போய் நிற்கிற. உனக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, வாய்க்கால வெட்டு, தண்ணீருக்கான ஆயத்த வேலைகளை செய். தண்ணீருக்காக
ஆண்டவர் மேல தாகமாயிரு. உன் உழைப்பை கொடு, உன் நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொடு, உன்னுடைய பிரயாசத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொடு. ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய். வாய்க்கால வெட்டுறது சாதாரணமான காரியம் கிடையாது. வாய்க்கால வெட்டுறது சாதாரணமான காரியம் கிடையாது. இராணுவத்தில் இருக்கிறவர்கள் வாய்க்காலை எப்படி வெட்டியிருப்பாங்க? ஆனால் ஆயுதங்களை போட்டாங்க, மம்பட்டிகளை எடுத்தாங்க, வாய்க்கால்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க, வழிகளை வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விவசாயம் பண்ணுகிற கிராமத்தில் பிறந்த மக்களுக்கு தெரியும். அந்த பாத்தி கட்டுறதை நான் பார்த்துருக்கிறேன். அந்த பாத்தி கட்டுறதுக்கு அவங்க ரொம்ப உழைப்பு கொடுப்பாங்க. அவங்க அந்த வாய்க்கால்களை கட்டும் பொழுது, பாத்தி கட்டும் பொழுது அவங்களுடைய உடல்ல இருந்து வேர்வையெல்லாம் வெளியே வரும், வெயிலாக இருக்கும். ஆனாலும் அந்த மக்கள் வாய்க்கால்களை வெட்டி கொண்டு இருப்பாங்க. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கர்த்தருக்காக வேர்வை சிந்துவதற்கு நீங்க அச்சப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. ரொம்ப தூரம் சர்ச்சுக்கு நடந்து போகணுமே, வெயில் காலமாக இருக்குது, வெயில் அடிக்குது, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஃபயர் ஹவுஸில் வேலைக்கு எப்படி போகிறீங்க? ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஆனாலும் சீக்கிரமாகவே கிளம்பி வந்து வண்டியில் ஏறி அங்கே போய் இறங்கி வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்து உங்கள் வேலைகளை பார்க்குறீங்களே. ஆனால் சர்ச்சில் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரயாசப்படுவதற்கு ரொம்ப மலைப்பாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் நின்று கர்த்தரை ஆராதிக்க முடியலை, கொஞ்ச நேரம் கைத்தட்ட முடியலை, நேரத்துக்கு வர்றது கிடையாது. ரொம்ப தூரமா இருக்குது, அடுத்த வாரம் போய்க்கிருவோம்னு இப்படி நினைச்சு தானே உன் பள்ளத்தாக்க வெறுமையா வச்சிருக்கிற. எத்தனையோ வருஷம் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் தண்ணீரை காணுமே, இன்னும் செழிப்பை காணுமே, இன்னும் உயர்வை காணுமே. இன்னைக்கு ஓண்டத்தை ஆண்டவர் பேசுறாரு, உன்னுடைய உழைப்பை கொடு, ஆண்டவருக்காக வேர்வை சிந்து, ஆண்டவருக்காக பிரயாசப்படு. நிச்சயமா தேவன் உன் பள்ளத்தாக்க நிரப்பி காட்டுவாரு. கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். நல்ல கைத்தட்டு. ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய் சகோதரா, ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவருடைய நாமத்துக்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டார். நீ ஆண்டவருடைய நாமத்தினால சாம்பார் வாளி எடுக்கிறியா, கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்ப்பார். நீ ஆண்டவருடைய நாமத்தினால சர்ச்சில் சாப்பாடும் பொழுது இலைய வைக்கிறியா, ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்ப்பார். நீ ஆண்டவருடைய நாமத்தினால இந்த சாப்பாடு பரிமாறும் பொழுது சில சகோதரிகளை ரொம்ப காலமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்க கௌரவம் பார்க்காம, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க, அவங்களும் விசுவாசி தான். ஆனால் சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சாப்பிட்டு வச்சுட்டு போன அந்த இலையை மடித்து எடுப்பாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நிச்சயமாக அவன் வீட்டுக்கு தண்ணி பாய்ச்சி வராண்டவர், உன் பிள்ளைகளுக்கு தண்ணி பாய்ச்சி வராண்டவர். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நிச்சயமாக உன் வீட்டுக்கு தண்ணி பாய்ச்சி வராண்டவர். உன் வீட்டுக்கு தண்ணி வரும், மேலேருந்து வராது, சைட்லேருந்து வராது. ஆனால் உன் கால்களை கீழே கூடி உன் பாதத்துக்கு கீழே தண்ணீர் வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீ மற்ற இடத்துல கௌரவம் பார்க்காதது போல இங்கேயும் ஆண்டவருடைய சமூகத்திலையும் ஆண்டவருக்காக கௌரவம் பார்க்காம உழைக்கிறியே. நீ ஆண்டவருக்காக உழைக்கிற இந்த உழைப்பு வீண் போகாது. ஆமென். ஏன்னா மற்ற இடத்துலையாவது உன் சொந்தம், ஜாதி, கட்சி அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் நீ உழைப்ப. ஆனால் இங்கே நீ என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்தினால நீ செய்கிற. நீ மற்ற இடத்துல செய்கிறது உனக்கு பலன் வராது, ஆனால் இங்கே செய்கிறது நிச்சயமாக உனக்கு பலன் வரும். வருமா? எத்தனை பேருக்கு வரும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரும். நீ உட்காந்து கைத்தட்டி பாட்டும் பாடும் பொழுதே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னா, ஆண்டவருக்காக நீ உழைக்கிறேன்னா கர்த்தர் உன்னை மறப்பாரா? ஆண்டவர் உன்னை கைவிடுவாரா? நிச்சயமாக சொல்கிறேன், வாய்க்கால வெட்டுகிற நீ கைவிடப்பட மாட்ட. ஆமென். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா?
ஆண்டவருடைய நாமத்தினால் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. இந்த வாலிப பிள்ளையெல்லாம் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்யுங்க. இதில் என்ன லாபம் இருக்குன்னு நினைக்காத, தண்ணி வருவோம் வீட்டுக்கு. ஆமென். அதுக்கான வழிகளை ஆண்டவர் திறப்பார். நீ செழிப்படைவ, நீ ஆசீர்வாதமாய் மாறுவ. ஆண்டவருக்காக கேர்சல் கூட்டங்கள் நடத்து. கேர்சல் கூட்டத்தில் போய் உட்காரு. அதை வெறுமையாக்காத, சர்ச்சையுமே வெறுமையாக்காத. நீ சர்ச்சை நிரப்ப தான் ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி வரும். சர்ச்செல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஆப்சண்ட் பண்ணாதீங்க. சர்ச்சில் வந்து உட்காந்து சர்ச்சை நிரப்புங்க, உன் வீடு நிரம்பும். ஆமென். நான் சொல்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகள் ஒரு தல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வாய்க்காலை வெட்டுறதுல பல அர்த்தங்கள் இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன உழைப்பை கொடுங்கள், ரெண்டாவது சொன்ன ஆயத்தப்படுத்துங்கள். வாய்க்கால்ங்கிறது தண்ணி வருவதற்கான வழி ஆயத்தப்படுத்துறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தாகமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது, ஏங்குகிறது. வாசித்து பாருங்களேன், ஏசியா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். தாகம்தான் வாய்க்காலை வெட்டுறது. ஆண்டவர் மேல தாகமா இருங்க சகோதரர்களே, வாலிபர்களே. ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்களேன், தாகமா இருக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேல, ஆண்டவருடைய சமூகத்தின் மேல தாகமா இருக்கிறீங்களா? இந்த வாரம் வந்திருக்கோம் பாஸ்டர், அடுத்த வாரம் வருவோமா? அது நிச்சயம் இல்லை பாஸ்டர். ஆமென். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 வாரம் 3 வாரம் வர்றது கிடையாது. தாகமாக இருக்கிறதுனா, ஒரு மணப்பெண் அந்த திருமண நாளை மனசில் வச்சுருக்கா பார்த்தீங்களா? டெய்லி காலண்டரை போய் பாப்பா பார்த்தீங்களா, இனி எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு எண்ணுவா பார்த்தீங்களா? அதுதான் தாகம். அது மாதிரி ஒரு மணமகன் இன்னும் திருமண நாளுக்கு எத்தனை நாள் இருக்கிறது அப்படின்னு எண்ணுவான் பார்த்தீங்களா? அதுதான் தாகம். எதிர்பார்க்கிறது, ஏங்குகிறது. தாவீது அப்படித்தான் வனாந்தரத்தில் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும், நான் தேவ சந்நிதியில் போய் நிற்பேன், என் ஆண்டவரை பாடுவேன், அபிஷேகத்தில் நிரம்புவேன். கர்த்தர் என் கூட பேசணும், அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை என் காது குளிர கேட்கணும், ஆவில நிரம்பணும், அந்நிய பாஷையில் பேசணும். அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் தாகம். அப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்கள் மேல ஆண்டவர் கண்டிப்பா தண்ணீரை ஊத்தாம போக மாட்டாரு. தாகம் உள்ளவங்களுக்கு தான் முதல்ல தண்ணி. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவங்களுக்கு தான் முதல்ல தண்ணி. ஃபர்ஸ்ட் தண்ணி யாருக்கு கொடுக்கப்படும்? தாகம் உள்ளவங்களுக்கு தான். உங்களிடத்துல 2 பேர் வர்றாங்க, நீங்க தண்ணி கொடுக்குறீங்க. அதுல ஒருத்தர் அப்படியே நாக்க தடவிக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவருக்கு தாகமே இல்லை, உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுப்பீங்க? யார் உங்கள்கிட்ட கை நீட்டு வாங்குவா? நீங்கள் தண்ணியை கொண்டு வந்த உடனே அந்த தாகமாக இருக்கிறவர் எந்திரிச்சிருவார், கொடுங்க அப்படின்னு வாங்கி குடிப்பார். ஆனால் தாகம் இல்லாதவர் அப்படியே உட்காந்துருப்பார். நீங்கள் தாகம் உள்ளவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க. அது மாதிரி தாங்க, யார் ஜீவனுள்ள தேவன் மேலே, அவருடைய பிரசன்னத்தின் மேலே தாகமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஆண்டவர் ஊற்றுவார். அல்லேலூயா. அவங்க வாய்க்காலில் தான் தண்ணீர் வரும், அவங்களுடைய இதயத்தில் தான் ஜீவ தண்ணீர். நல்ல தலைக்கு மேலே கைத்தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. உலகத்தின் மேலே தாக வேண்டாம், பணத்தின் மேலே தாக வேண்டாம், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருங்க. நல்ல கையை தட்டி, 2 கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்களேன். கர்த்தர் இப்போ நிரப்பட்டும். அந்த தாகமுள்ள பிள்ளைகள் மேலே அவருடைய தண்ணீரை ஊற்றட்டும், அவருடைய தண்ணீர்
தண்ணீரை ஊத்தட்டும். எத்தனை பேருக்கு ஜீவ தண்ணீர் வேணும்? வேணுங்கிறவங்க நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருங்களேன். இப்ப தண்ணீரை ஊத்துவார் பாருங்களேன். இப்ப தண்ணீரை ஊத்துவார் பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இப்ப உலாவி கொண்டு இருக்கிறாரு. நிறைய பேரை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஊத்துங்கப்பா, ஊத்துங்கப்பா. இந்த இளைஞர்கள் மேல ஊத்துங்க ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மேல ஊத்துங்க. தம்பி நல்ல தலையை நிமிர்ந்து இயேசுன்னு கூப்பிட ஒரு 10 முறையாவது ஜீசஸ் உங்க மேல நான் தாகமா இருக்கிறேன்னு கூப்பிட கர்த்தர் உனக்கு அந்நிய பாஷை தருவாரு. உன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஓலா ஷல பல பல பல. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. நல்ல கை தட்டி வைங்களா. இப்ப ஊத்த போடுறாரு பாருங்களேன். நல்ல முழு பலத்தோடு பாடுங்களேன். நல்ல முழு பலத்தோடு கை தட்டுங்களேன். தாவீது மாதிரி, தாவீது மாதிரி. ஓ ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். இப்பொழுது ஊற்ற ஆரம்பித்து விட்டாரு. இளைஞர்கள் மேல ஊற்ற ஆரம்பித்து விட்டாரு. வாலிபர்கள் மேல ஊற்ற ஆரம்பித்து விட்டாரு. நிச்சயமா பள்ளத்தாக்கு நிரம்பா. கர்த்தர் உன்னை பார்த்து தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, உன் எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு தான் தண்ணி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. வாலிபர்கள் மேல, வாலிபர் தம்பி தலையை குனியாத, நிமிர்ந்து பார்த்து ஜீசஸ் சொல்லு, ஜீசஸ் சொல்லு, ஜீசஸ் சொல்லு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல ஊற்றி ஊற்றி உன் 6 குளங்களெல்லாம் நிரப்பி உன் வாழ்க்கைய தோட்டத்தை போல மாத்திருவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தாகமாயிருங்க. தேவன் மேல, தேவ பிரசன்னத்தின் மேல, ஆராதனையின் மேல தாகமா இருங்க. அதாவது வழி திறந்திருந்தாதான் வருவேன் அப்படிங்கிறது தாகம் இல்லை. வழி அடைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் மேலே தாகமாக இருந்தீங்கன்னா வந்துடுவீங்க. அதுதான் தாகம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களிடத்துல ஆண்டவர் மேலே தாகம் இல்லை. அப்படி தானே தம்பி? நிமிர்ந்து பாரு. சினிமா மேலே தாகம் இருக்குது, உலகத்தின் மேலே தாகம் இருக்குது, நண்பர்கள் மேலே தாகம் இருக்குது, எதன் மேலேயோ தாகம் இருக்குது. ஆனால் தேவன் மேலே உனக்கு தாகம் இல்லை. தாவீது ஜீவனுள்ள தேவன் மேலே நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆடுகள் பின்னாடி அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அரியணையில் உட்கார வைத்தாரா? உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ ஏசப்பா மேலே தாகமாறு, அவருடைய ஆராதனை மேலே தாகமாயிரு. அவர் எப்பொழுதெல்லாம் அவருடைய ஆலயத்திற்கு உன்னை அழைக்கிறாரோ தம்பி, உன்னை பார்த்து தான் சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் தேவன் உன்னை ஆராதனைக்கு அழைக்கிறாரோ வந்து நீ ஆண்டவரை பாடி ஆராதனை செய். நிச்சயமாக ஒரு நாள் நீ உயரத்தில் இருப்ப, விருட்சம் போல இருப்ப. மரம் எப்படி உயரமாக இருக்குதோ அதே மாதிரி நீ இருப்ப. ஆனால் பிசாசு உன் தாகத்தை வேறு எதில் மாற்றுறான்? செல்ஃபோன் மேலெல்லாம் இன்றைக்கி அதிக தாகத்தை ஏற்படுத்துகிறான் பிசாசு. செல்ஃபோனுக்காக போராடுகிற நீ ஆண்டவருக்காக போராடு, ஆராதனைக்காக போராடு. லிமிட், அன்லிமிட், இது எதில் இருக்கணுமோ இன்னைக்கு மக்களுக்கு அதில் இல்லை, எதில் இருக்கக்கூடாதோ அதில் தான் இருக்கிறது. எதில் லிமிட் இருக்கணும்? செல்ஃபோனில் லிமிட் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டு. அரை மணி நேரம், 1 மணி நேரம் சாதாரணமாக போகும். 12 மணி வரை கூட தூங்குறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். செல்ஃபோனையும் இல்லை, இளைஞர்களையும் பிரிக்க முடியலை. இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தாலும் சரி, எந்த இடத்துல நின்னாலும் சரி, அது செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க.
அது எல்லாமே அன்லிமிட்டாக இருக்கக்கூடாது, அதில் லிமிட் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இந்த செல்ஃபோனை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடு. காலையில் ஒரு 5 நிமிஷம், மத்தியானம் போல் ஒரு 5 நிமிஷம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிரு. ஆனால் பைபிளை அன்லிமிட்டாக படி. இன்றைக்கி பைபிளில் தான் லிமிட் இருக்குது. ஒரு வசனத்தை படிச்சுட்டு, அம்மா பைபிள் படிச்சியாம்மா? படிச்சம்மா. உங்கள் வீட்டில் ஒரு சோத்து பருக்க எடுத்து சாப்பிட்டோம்மான்னு சொல்லுவீங்களா? பைபிளுக்கு கணக்கே வைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது மாதிரி தான் டிவியில் பெண்கள், சினிமா, சீரியல், இதில் எல்லாம் நிறைய அன்லிமிட் 12 மணி வரைக்கும் உட்காந்து பார்க்கறது. இதிலெல்லாம் ஒரு தீர்மானம் படுங்க. ஆனால் வேதத்தில் மட்டும் அன்லிமிட் வைக்காதீங்க, வேதத்தில் மட்டும் லிமிட் வைக்காதீங்க, அன்லிமிட் வச்சுருங்க. எப்போல்லாம் பைபிள் படிக்க தோணுதோ அப்போல்லாம் படிங்க. நான்லாம் அடிக்கடி பைபிளை திறந்து பார்ப்பேன். நான் சாப்பிடுகிற அந்த டைனிங் டேபிளில் தான் என் பைபிள்லாம் இருக்கும். பெரிய பைபிள் இருக்கும், சின்ன பைபிள் இருக்கும். என் மனைவி கூட சொல்லும், சாப்பிட்ற டேபிளுக்கு எதுக்கு பைபிளை கொண்டு வரீங்கன்னு. அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் லேட்டானாலும் பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒன்று பேசுவார் ஆண்டவர். ஆமென். 2 சாப்பாடு தானே, 2 சாப்பாடு தானே. அது ஆவிக்குரிய சாப்பாடு, இது பூமிக்குரிய சாப்பாடு. நம்ம அதில் எல்லாம் உற்சாகமாக இருந்தோம்னா நம்ம ஆத்மா கொழுன்னு இருக்கும், நம்முடைய ஆத்மா ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்மித் விகில்ஸ் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவானை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மித் விகில்ஸ் 18-19வது நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். அந்த நூற்றாண்டில் ஒரு சாதாரண பிளம்பர் வேலை செஞ்சவர். இந்த பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளம்பர் வேலை செஞ்சவர். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் மனைவியினுடைய ஆவியின் கனிகள்னால ரட்சிக்கப்பட்டவர். ரொம்ப முரடன். அவருடைய படத்தை பார்த்தாலே ரொம்ப முரட்டு ஆளாக இருப்பார். மீசைஸெல்லாம் பெருசாக உயரமாக இருப்பார். விளம்பர் வேலை செய்வார். ஒரு முறை மனைவி முழு ரோஜத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவர் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்க முழு ரோஜத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு அன்டயத்தில் தானே முடியும். அவங்க வாசலில் நின்று கதவை தட்டியிருக்கிறாங்க. இவர் வேணுமனுக்கே திறக்க மாட்டேன்ட்டார். அது வெளிநாட்டில் குளிர் பயங்கரமாக அடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இவங்க வாசல் படியிலேயே உட்காந்துருக்குறாங்க. அவர் அதிகாலையில் எந்திரிச்சு கதவை திறந்தோடனே உள்ளே குப்புற விழுகிறாங்க. ஆனால் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க அவங்க எந்திரிச்சு அவங்க நேராக அடிப்படிக்கு போய் ஸ்டவ்வை பற்ற வச்சு பால் பாக்கெட்டை எடுத்து டீ போட்டு கொண்டு வந்து கணவருக்கு கொடுத்தாங்களாம். கணவருக்கு அதிர்ச்சியாகி போச்சு. நான் நினச்சேன், இன்றைக்கி நம்மளை ஒரு வழி பண்ணிடுவா, நம்மளை திட்டுவா, நம்ம மேலே கோபப்படுவா, நம்ம மேலே எரிஞ்சு விழுவா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லையே. ஓ, ஜீசஸ் இஸ் லவ்லி காட் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அன்னைக்கு மனைவிக்கு பின்னாடி சர்ச்சுக்கு போனார். 28 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அவர். அல்லேலூயா. எத்தனை பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்? 28 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒரு முறை, அதாவது அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிள் எடுத்து படிப்பாராம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம், டயத்தை பார்ப்பாராம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா பைபிளை படிச்சுட்டு தான் சாப்பிடுவாராம். அதனால தான் அவருடைய வாயின் வார்த்தையில் அதிகாரம். ஓ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமே. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் மேலே நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் மேலே தண்ணீரை ஊற்றுவார். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா பைபிள் படி வாலிப தம்பி. உனக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை நல்லா படி. வாலிப பிரயாயத்தில் இருக்கிற நீ வார்த்தையை தள்ளாத. எத்தனை வாலிபர்கள் இடத்துல பைபிள் படிக்கிற பழக்கம் உண்டு? வேத வசனத்தின் மேல் எத்தனை வாலிபர்களுக்கு தாகம் இருக்கிறது? கையை ஒத்தி காமிங்களே. ஆமென். ஒரே ஒரு சகோதரன், ஒரு 2 பேர் கை வைத்துறாங்க. நல்லா கை ஒத்தி காமிங்க தம்பி. பைபிள் படிப்பியா தாவீது? நீ படிப்பியா? வெரி குட். ஆமென். மற்றவங்கெல்லாம் செல்ஃபோன் பார்ப்பியா? போய் பேசுகிறான்.
ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறும். எவனுக்கோ பிறந்த நாளாக இருக்கும், அவன் பேரை போட்டுக்கிடுவானுங்க, இப்படி வச்சுக்கிடுவானுங்க. மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள், பொண்ணுக்கு பிறந்த நாள், மாமா, அதெல்லாம் குப்பையில் ஓட்டுட்டு பைபிள் எடுத்து படி. ஸ்டேட்டஸ் வச்சேன்னா வேத வசனங்களை வை, 4 பேர் படித்து ஆறுதல் அடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். இன்னொன்று, இந்த இப்படியெல்லாம் வைக்கிறாங்கல்ல, இப்படி நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த போட்டோவை வச்சு உங்கள் கை ரேகையை திருடிடுறாங்களாம். லாக்கு ரேகை வச்சு லாக் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்களாம். இந்த இப்படி வைக்காங்கல்ல அந்த ரேகையை, அதனால் இப்படியெல்லாம் வைக்காதீங்க, இப்படி வச்சுக்கோங்க கை. நம்ம தும்மல் போட்டாலும் திருடிடுவான் பேங்கில் நம்ம துட்டுகளை. ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்முடைய பேங்க் எல்லாமே நம்முடைய மொபைலில் தான் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனில் தான் நம்ம லாக் போட்டு வச்சுருக்கிறோம், அதோடு கனெக்ட் இருக்குது. ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கி நிறைய களவாணி பயலுக நிறைய திருடி கொண்டிருக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. ஆண்டவருக்கு மகிமை. கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த வாய்க்காலை வெட்டுறது அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்துறது. நீங்கள் வாய்க்காலை வெட்டுறது அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்துறது, முடியை ஒழுங்குபடுத்துகிறாங்களே அது மாதிரி. இன்றைக்கி நிறைய பேர் முடியை கொந்தலும் கொதக்களுமாக மாற்றிடுறாங்க. ஆமாம், சின்ன பையங்களை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. நீ பிறந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே மருத்துவர்கிட்ட சொல்லி, ஏம்மா மாத்திரையின் மூலமாக என் பிள்ளைக்கு முடி இப்படி வெட்டுங்க அப்படிங்கிற காலம் கூட வரும் போல். டிசிப்ளின் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாய்க்கால் என்பது ஒழுங்கு, தண்ணீர் சரியாக போகும், மேடு பள்ளம் இருக்காது, இந்த பக்கம் இந்த பக்கம் போகாது, போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போகும். உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க, தேவையில்லாதவர்களை விடுங்க, தேவையுள்ளதுகளை பெற்றுக்கொள்ளுங்க. உணவுலையும் சரி, உறக்கத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஒழுங்குள்ளவங்களாக இருங்க. ஆமென். ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வாங்க. 10:30 மணிக்கு ஆராதனைனா 11 மணிக்கு வராதிங்க, 11:30 மணிக்கு வராதிங்க. அதெல்லாம் அன்டிசிப்ளின். முழுரோஜவத்துக்கு 10 மணிக்கு நம்ம முழுரோஜம் வச்சோம்னா 11 மணிக்கு வராங்க. அப்படியெல்லாம் வராதிங்க. அதில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நிச்சயமாக தேவன் நம்ம வீட்டுக்கு தண்ணீரை கொண்டு வருவார். ஏதம் தேசம் வழியாய் தண்ணீர் வந்தது மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் நேர தண்ணீரை கொண்டு வந்து கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படுகிற நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதேம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஆராதனையின் நேரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நேரம், நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் பொருளாதாரத்தை காணிக்க செலுத்துகிற நேரம், உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய அன்பை ஆண்டவருக்கு நீங்கள் பலியாக கொடுக்கிற நேரம்தான் ஆண்டவர் உங்கள் வீட்டை தண்ணீரினாலே நிரப்புகிற நேரம். பலி செலுத்தும் நேரத்திலே தண்ணீர் வந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பலி செலுத்துகிற நேரத்தில். நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்க, நிறைய சோத்திர பலியை செலுத்துங்க, ஆராதனை பலியை செலுத்துங்க, நிறைய கர்த்தருக்கு விதைங்க, காணிக்கைகளை கொடுங்க. நீங்கள் விதைக்கிற நேரம்தான் ஆசீர்வாதம் வருகிற நேரம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி பலி செலுத்துகிற நேரத்தில் அந்த வனாந்தரத்தில் பலி செலுத்துகிறார்கள். வாய்க்காலெல்லாம் வெட்டிட்டாங்க, ஆயத்தமாக இருக்கிறாங்க, தாகமாக இருக்கிறாங்க, ஆனால் பலி செலுத்துகிறாங்க. நீங்கள் பலி செலுத்தணும்னா, உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு வெற்றியாக செலுத்தப்படணும்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, நீங்கள் ஆண்டவருக்கு முதல்ல பலியாக மாற வேண்டும். வாசித்து பாருங்களேன், ரோமர் நிருபம் 12:1.
அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆ, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஜீவ என்று பலியாக ஒப்பு கொடுங்க. நீங்க பலியா மாறுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க முதல்ல பலியா மாறுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க முதல்ல பலியா மாறுங்க. நீங்க பலியானீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு பலி செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்க பலியாகாததுனால தான் பரிசுத்தமாக வாழ்கிறதில்ல. உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான பலியாக கொடுக்கறதில்ல, நேரத்தை கொடுக்கறதில்ல, பணத்தை கொடுக்கறதில்ல, உழைப்பை கொடுக்கறதில்ல, எதுக்கோ கொடுக்குறீங்க. ஆண்டவருக்கு முதல்ல நீங்க பலியாக மாறுங்க. நல்ல கை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல 2 கையை தட்டி ஓ லாபா சலா பாலா பாலாபா. நல்ல 2 கைகளை தட்டி நிறைய ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். பலிகளை செலுத்திட ஜீவ பலியாக நம்ம மாறணும், உயிருள்ள பலியாக நம்ம மாறணும். சங்கீதம் 50:23 சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பு வரும் கர்த்தரிடத்துல இருந்து. நீங்க ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க வாய்க்கால வெட்டுறீங்க. நீங்க தேவனை ஆராதிக்க ஆராதிக்க வழியை திறக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு வழியை திறக்கிறீங்க. உங்க வாழ்க்கைக்கு தண்ணீர் வருவதற்கான வழியை திறக்கிறீங்க. ஆமென். ஆராதிப்பீங்களா? எத்தனை பேர் ஆராதிப்பீங்க? அதனால தான் நம்முடைய சபையில் ஆராதனைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும்னு விரும்புகிறோம். சகோதரர்களே, உங்களுடைய அற்புதத்தின் நேரம், உங்களுடைய உயர்வின் நேரம், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரம், நீங்கள் ஆராதிக்கிற நேரம், நீங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற நேரம். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது பலி. நீங்க காயின் மாதிரி கொடுக்காதீங்க, ஆபேல் மாதிரி கொடுங்க. காயின் ஏன் கர்த்தருக்கு அவருக்கு பிரியமான மேன்மையான பலியை கொடுக்க முடியலனா, அவன் தன்னை கர்த்தருக்கு பலியா கொடுக்கல. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பிறப்பு கர்த்தரால பெற்றேன்னு அவங்க அம்மா பேர் வச்சா. ஆனா அவனுடைய வாழ்க்கை பிசாசு, அதாவது பொல்லாங்கனால் உண்டாயிருந்த அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. யோவான்ல எழுதுகிறார், அன்பின் சீசன் யோவான் எழுதுகிறாரு, பொல்லாங்கினால் உண்டாயிருந்த அந்த காயினை போல இருக்க வேண்டாம். அதாவது ஆபேலுடைய கிரியைகளை பார்க்கலும் காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தது, பிசாசின் கிரியைகளாக இருந்தது. உங்களுடைய கிரியைகள் மாறணும். நீங்க முதல்ல பலியாகணும். நீங்க முதல்ல பலியானீங்கன்னா கர்த்தருக்கு மேன்மையான பலியை செலுத்துவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள்லாம் கர்த்தருக்கு ஏன் கொடுக்க முடியல? காணிக்கை கொடுக்க முடியல, தசம பாகம் கொடுக்க முடியல. நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை, அதாவது நீங்க கர்த்தருக்கு உங்களை பலியாக கொடுக்காததுனால தான் உங்களால் கொடுக்க முடியல. ஆபேலை போல முதல்ல உங்களை கொடுங்க, உங்களுடைய ஜீவியத்தை கொடுங்க, உங்களுடைய எண்ணங்களை கொடுங்க, உங்களுடைய ஒவ்வொன்றையும் கொடுங்க. நீங்க பலியாகுங்க. கர்த்தருக்கு மேன்மையான பலியை செலுத்துவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உயர்வடைவீங்க. உங்க வீட்டுக்கு தண்ணீரை நீங்க கொண்டு வருவீங்க, உங்க சந்ததியின் மேல தண்ணீரை நீங்க கொண்டு வருவீங்க. உன் சந்ததியின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டபடி உங்களுடைய சந்ததிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு நீங்க காரணமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. பலி செலுத்துகிறவர்களை கர்த்தர் தண்ணீர்னாலே நிரப்புகிறார். வாய்க்கால வெட்டுகிறவர்களை கர்த்தர் தண்ணீர்னாலே நிரப்புகிறார். முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறவர்களை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறவர்களை ஆண்டவர் தண்ணீரினாலே நிரப்புவார், தண்ணீரினாலே நிரப்புவார். நீ வார்த்தையை தேடி வந்தேனா உன் வீட்டுக்கு ஆண்டவர் தண்ணீரை அனுப்புவார். நீ இங்கே வந்தேனா உன் வீட்டுக்கு ஆண்டவர் வாழ்வாதாரத்திற்கான வழிகளை ஆண்டவர் அனுப்புவார், உயர்வுக்கான வழிகளை தேவன் உன் வீட்டுக்கு அனுப்புவார். நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென்.
நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா, கண்களை மூடி ஜெபிப்போமா. இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களிடத்துல பேசினாரா? உங்க கைகளை உயர்த்தி காமிங்களேன், உயர்த்தி காமிங்களேன். அவர் எந்த வசனத்தின் மூலமா பேசினாலும் உங்க கைகளை உயர்த்தி, ஏசப்பா என் பள்ளத்தாக்க தண்ணீர் நிரப்புங்கப்பா, என் பள்ளத்தாக்க தண்ணீர்னால நிரப்புங்கப்பா. ஊற்றுமையா எத்தனை பேர் வார்த்தையை தேட போகிறீங்க? எத்தனை பேர் வாய்க்கால வெட்ட போறீங்க? நான் வாய்க்கால வெட்டுவேன் ஏசப்பா, நான் உங்க மேல தாகமா இருப்பேன் ஏசப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? எத்தனை பேர் பலி செலுத்தவங்களை அர்ப்பணம் செய்றீங்க? முதல்ல உங்களையே எத்தனை பேர் பலியா கொடுப்பீங்க? பரிசுத்த பலியா எத்தனை பேர் கொடுப்பீங்க? உங்க கண்ணு, காது, மூக்கு, உங்களுடைய வாயு, உங்களுடைய கண்ணு எல்லாத்தையும் எத்தனை பேர் ஏசப்பாவுக்கு கொடுப்பீங்க? எல்லாரையும் நிரப்புங்கப்பா, எல்லாரையும் நிரப்புங்கப்பா, எல்லாரையும் நிரப்புங்க. ஃபில் பண்ணுங்க, இந்த வாலிப பிள்ளைகளை ஃபில் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ள அவருடைய அபிஷேகத்தை. வாலிபர்கள் எத்தனை பேர் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உங்க சரீரத்தை ஆண்டவருக்கு பலியா கொடுக்க போற மகனே? கை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எல்லாத்தையும் நிரப்பிட்டார், எல்லாத்தையும் மூடிட்டார் ஆண்டவர். மகிமை இப்பொழுதே தண்ணீர் வந்துருச்சு. நீ வீட்டுக்கு போய் தண்ணீரை பார்ப்ப, உன் வீடு தண்ணீர்னாலே நிரப்பப்பட்டிருக்கும். ஆசீர்வாதங்கள் இனி உன் வாழ்க்கையில நிரம்பி வழியோ. நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நீ அழைத்து கொண்டு வந்த ஆத்மாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சத்தியத்துல நடத்தி உங்க பிள்ளைகளுடைய பள்ளத்தாக்கை தண்ணீர்னால் நிரப்புங்க. இரத்த கோட்டைகளை மறைங்க. சாட்சியாக